எதுல? கோல்டுலயா? கோல்டுல. இல்லையே ப்ரோ. இன்னைக்கு நான் குடுக்கலையே. ஐடியாஸ்ல இருக்குன்னு அது ஆ. இது நேத்து யாரோ குடுத்ததுன்னு. காலையில கேட்டிருந்தாங்க. ஆமா. நீங்க வெயிட் ட்ரை இதுவா? வெயிட் ஃபார் மை ஆமாமாமாமா. ஆமா ப்ரோ. ஆமா, இது இதுல குடுத்துருந்தேன். செல் இப்ப என்டர் குடுத்துருக்கீங்களா? அப்ப இதோட டார்கெட் எவ்வளோ? நீங்க கீழ அந்த 4 ம். ஹவரோட டிமாண்ட் வரைக்கும் வச்சிருக்கீங்களா? ஆமா ப்ரோ. 4 ஹவர் டிமாண்ட் வரைக்கும் வச்சிருக்கேன். இப்ப அங்க தான் டிராவல் ஆயிட்டு இருக்கான். நமக்கு வந்து ஆக்சுவலா பிரேக் ஈவன் பண்ணணும். எகைன் மேல ஓகே. வருவான் அப்படின்ற ஒரு ஐடியால இருங்க பார்க்கலாம். இங்க வந்து என்ட்ரி வந்து போயிருந்தேன். ஓகேங்களா? அவரு இன்னும் ஓகே. இன்னும் வரல. ஓகே. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. அவருக்கு டெக்ஸ்ட் ஓகே. பண்ணிடலாம். ஓகே. 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 இருங்க ப்ரோ. ஒருத்தர் டவுட் கேட்டிருக்காரு. ட்ரை பண்ணலாமான்னு. ம். ப்ரோ எக்ஸ்ஏஎஸ்டி ஆ சொல்லுங்க ப்ரோ. அதே எக்ஸ்யூஎஸ்டி நான் பார்த்தேன் இன்னைக்கு. பட் ஆக்சுவலா அது ஒரு மிட்டிகேஷன் நடக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த சப்ளைக்கு மிட்டிகேட் ஆகல எக்ஸ்ட்ரீம் ஜோன்ல 15 மினிட்ஸ்ல. ஒரு நிமிஷம் ப்ரோ. இது வந்து அவரு கேட்டிருக்காரு. இதுலருந்து பை வந்து ட்ரை இதே தான் ப்ரோ பண்ணணும். நானும் போட்டேன். இதே தான் நானும் போட்டேன். ஓகே ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இல்ல ப்ரோ. இது ஒர்க் ஆகாது. கீழ இது வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது பிரீமியம்ல தான் இருக்கு. இதுல இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். எப்படி 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போனீங்களா? 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு டிமாண்ட் இருக்குது. அப்போ 5 மினிட்டுக்கு போகலாம். 5 மினிட்ல என்ன பண்ணி வச்சுருக்கான்? ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எண்டு கீழே கடைசியாக இருக்க ரீஃபண்ட்மெண்ட்டை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ள வரைக்கும் வந்திருக்கான். என்ன பண்ணியிருக்கான் ப்ரோ? மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஃபெயிலியர் பண்ணலை. ஸோ 1 மினிட் போகலாம். 1 மினிட்ல இதை சோச்சா எடுக்கணும்னா இந்த லோலாம் எடுக்க முடியாது. இதை வேணால் சோச்சா எடுத்துக்கலாம். சரி, அது பிஓஎஸ் எடுத்துக்கலாம். இதை சோச்சா எடுத்துக்கலாம். அப்போது இதை டிமாண்ட் எடுக்கலாம். 50% கேண்டல். இங்கே ஒரு பிளாக் கலர் கேண்டல் இருக்குது. அதாவது டவுன் சைடு க்ளோஸ் கேண்டல் ஃபுல் சைஸாக இருக்குது. ஸோ இது யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இது யூஸ் ஆகாது. ஏன்னா ப்ரீமியமில் இருக்குது. இப்போது எல்லாமே கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டான். பை போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே பை வந்து இருக்குது. பை போகலாம். ஆனால் இதெல்லாம் ஃபெயிலியர் பண்ணுவோம். நம்ம ரூல் டிஸ்கவுண்ட்டுக்கு வரணும். இன்கேஸ் இது ஃப்ளிப்பாக இருந்தால் கூட நம்ம தாராளமாக கண்ணை மூடிட்டு பை வந்து பண்ணலாம். ஆனால் ஃப்ளிப்பும் கிடையாது இது. ஸோ அதனால் இது யூஸ் ஆகிறது சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். புரியுதா ப்ரோ? யோகேஷ் ப்ரோ? இல்ல ப்ரோ நான் எதிர்பார்த்தது அந்த மேல இருக்க 15 மினிட்ஸ்ல அது அது எங்க மிட்டிகேட் ஆகி வந்ததுன்றது எனக்கு இன்ன வரைக்கும். இதுவா? இங்கே இந்த ஹையா? ஆ, இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு செல் வந்து கொடுத்துருந்தேன் இன்னைக்கு. இதை ஃப்ளிப்பாக நான் கன்சிடர் பண்ணிட்டேன். 15 மினிட்ஸ். அதுதான் ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல நமக்கு ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே. தெரியுதா ரீஃபண்ட்மெண்ட் வித் இம்பேலன்ஸ்? ஓகே. ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணிட்டு செல் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் வந்துட்டான். ஸோ 1 மினிட் வந்து போனோம். ஸோ 1 மினிட்ல இந்த ஹையை பிரேக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய லோவை எடுத்துட்டான். ஸோ நமக்கு சோச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு நமக்கு இந்த லோ எடுத்துட்டனால நம்ம எஸ்எல்ல வந்து பிரேக் இவன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ எகைன் இங்கேயும் லோவை எடுத்துட்டான். ஓகேங்களா? இங்கே லோவை இப்போது இது வந்து பிஒய்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. லோ டைம் ஃப்ரேமில் இது சோச்சு. இது சோச்சு. அப்போது இது பிஒய்ஸ் அப்படின்னா இந்த பிஓஎஸ்க்கு இது சப்ளைவா? ஆமாம். இந்த சப்ளைல இன்னொரு என்ட்ரி வந்து நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா? அந்த என்ட்ரிக்கு எஸ்எல் வந்து எங்கே வைக்கலாம் சொல்லுங்கள் ப்ரோ? யோகேஷ் ப்ரோ சொல்லுங்கள். கொஞ்சம் இந்த ஹைக்கு மேலே. இப்படி நம்ம ஆக்சுவலாக இந்த ஹைக்கு மேலே வைக்கணும். ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது எஸ்எல். அப்போது பக்கத்தில் இந்த சப்ளைக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஹை பாருங்கள். இங்கே ஒரு ஹை இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு மேலே வச்சுட்டாலே போதும். ஓகே. ஸோ இப்படி வச்சாலே போதும். இந்த என்ட்ரி போயிருந்தேன். அதுக்கு இது பிரேக் ஈவனாக வச்சுருந்தேன். அதையும் கொடுத்துட்டான். ஸோ இதையும் நான் பிரேக் இவன் பண்ணிட்டேன். ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரேடு வந்து 1:45 வந்து பிளான் பண்ணேன். இது
ஓகே ஓகே பக்கத்தில் இந்த ட்ரேடும் 1:40 சம்திங் இருந்துச்சு. ரெண்டுமே ரன் ஓகே ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு ரெண்டுமே பிரேக் இவன் வந்து ஹிட் ஆகிட்டான். அப்போது இது வந்து சப்ளை. அப்போ இதுவும் சப்ளை தானே. ஆமாம் ஆமாம் அப்போ இதில் வந்து என்ட்ரி கொடுப்பான்னு இதில் நான் டைரெக்டாக என்ட்ரி வந்து போனேன். ஏன்னா ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருச்சு. இதில் நம்ம ஓகே என்ட்ரி போயிட்டோம். எகைன் இதுலேயும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தா நல்லது, ஆனால் நமக்கு மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக என்ட்ரி போனேன். அது மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே நல்லா வந்துட்டான். ஓகேங்களா. ம் ஸோ கீழே ம் வந்துட்டான். இங்கே மேலே போயிட்டு மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே வந்ததுக்கு கன்ஃபர்மேஷன் இதுதானே. ஆமாம் ஆமாம் ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்க தேவையில்ல. ஆனால் கன்ஃபர்மேஷனுக்கு வரவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் வந்து என்ட்ரி போயிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ ப்ரீவியஸ் இதுதான் வந்து சப்ளை இங்கே இருக்குது. ஓகேங்களா. ம் ம் ப்ரீவியஸாக ஒரு ஹை ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஹைன்றது எவ்வளோ தூரம் இருந்தாலும் ஒரு ஹை இருக்கணும். ஏன்னா அதுதான் லிக்விடிட்டி. இருங்க, இப்படி வந்து பார்க்கணும். ஒரு ஹரிசாண்டல் எடுத்துக்கங்க. ஒரு நிமிஷம். ஹரிசாண்டல் எடுத்துகிட்டு இந்த சப்ளையில் இப்படி மார்க் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹை இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் வந்து ஹை இருக்குது. அப்போது ஓகே நம்ம எஸ்எல்னு சம்வேர் இங்கே நம்ம வைக்கும் போது அந்த எஸ்எலோட ஹை வந்து நம்ம இப்படி வைக்கணும். ஓகேங்களா. ஓகே 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 அப்போது இந்த சப்ளையோட இந்த ஹைன்றது இந்த சப்ளையோட அந்த எண்டு அப்படியே ம் இப்படி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். அப்போது நம்ம வந்து இதில் என்ட்ரி போகிறோம் அப்படின்னா இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே வைக்கணும். ம் ஓகே ஆனால் இது எனக்கு வந்து இப்படி தான் வைக்கணும். ரூல் இதுதான். எனக்கு ரிஸ்க் ரிவார்டு வேணும்னு சொல்லிட்டு நான் எப்படி வச்சிட்டேன்னா இப்படி வச்சுட்டேன். ஓகே ஸோ எனக்கு வந்து ரூலை நானே வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அதனால ஓகே இது ஒரு நல்ல குட் என்ட்ரி தான். இது கரெக்டாக மார்க்கெட் கரெக்டாக பிளான் பண்ணி போயிருக்கான். நம்ம ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி போட்டேன். ஓவர் லாட்டு நான் வந்து போட்டுட்டேன் இதில். ஏன்னா இது ஒரு ஜாக்பாட் என்ட்ரின்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஃப்ளிப்பு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கல, இருந்தாலும் மார்க்கெட் சூப்பராக ஃப்ளிப்பில் வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் எடுத்திருக்கான். நான் அந்த மேல இருக்கிறது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ப்ரோ. ஆக்சுவலா நீங்க எது மேல bro? ஒண்ணு வரைஞ்சிருக்கீங்களா? இதுவா? அந்த மேல எக்ஸ்ட்ரீம் சப்ளை. உங்களுக்கு வந்து ஃப்ளிப் கிளாஸ் வரல ப்ரோ. அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே அதனால தான் நான் ஓகே இன்னைக்கு உடனே அப்டேட் கொடுத்தேன், இதில் செல் போயிருங்கன்ட்டு. ஓகே 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 ஸோ நான் இவ்வளோ சொல்லி நானே வந்து ரூலை மிஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடி வாங்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகே ஸோ இப்படி தான் எஸ்எல் வந்து வைக்கணும். எஸ்எல் வைக்கிறதுலையும் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கவுண்ட்டு இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ இப்படி நான் எஸ்எல் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு இது வந்து 1:18. ஸோ நான் வச்ச எஸ்எல் இது இந்த இது. ஓகேங்களா. புரியுது புரியுது ப்ரோ. ஸோ இப்படி இந்த இது வச்சுருக்கேன் அப்படின்னா 1:18க்கு எனக்கு இது இப்படி வச்சுருந்தேன்னா 1:19 கிட்ட வருது. ஆக்சுவலாக இங்கே இருக்குது, சாரி இங்கே இருக்குது 1:24 வருது. அப்போது ஒரு 1:6ன்றது எனக்கு எக்ஸ்ட்ரா வருது. அது பெரிய ப்ராஃபிட் தான் நான் போட்ட லாட்டுக்கு. ஸோ எஸ்எல்ன்றது இப்படி வைக்கணும் இங்கே. ஸோ எஸ்எல் வந்து எப்படி வைக்கணுன்ட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல. எப்பயுமே அந்த ஹைட்டுக்கு ஈக்குவலா, அதாவது அந்த ஸ்டாப் லாஸ்க்கு பக்கத்துல ஏதாவது நியரர் ஹை இருந்துச்சுன்னா அந்த ஹை எடுத்துக்கணும்ன்றீங்க. ஓகே. ஆமாம், இப்படி ஒரு இதுலேயே வந்து சொல்லிடலாம். எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வேளை இப்போ மார்க்கெட் மேலே வரானா லிக்விடிட்டி பத்தலைன்னா இந்த ஹையை அடிச்சுட்டு அப்புறம் கீழே போவான். இந்த ஹையை அடிப்பான் கண்டிப்பாக. இந்த ஹையை அடிக்கணும். லிக்விடிட்டி இல்லை இந்த இடத்துல. அதனால இந்த ஹையை அடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால தான் நான் வந்து இப்படி வச்சுருந்தேன் கொஞ்சம் மேலே தள்ளி இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போவான்ட்டு. ஆனால் எடுத்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் மேலே வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ இப்படி தான் வைக்கணும். என்ட்ரிலாம் எல்லாமே கரெக்டு. எஸ்எல் வந்து நான் கொஞ்சம் தப்பாக வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ லிக்விடிட்டி கிளாஸில் எதுக்கு இதை அடித்தான் அப்படின்றது உங்களுக்கு வந்து இது வந்து கேளுங்க. லிக்விடிட்டி கிளாஸ் வரும்போது இது டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஓகே. ஸோ இது கேளுங்க. அந்த 15 மினிட்ஸ்ல அதுவுமே ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா. அதை கன்சிடர் பண்ணலாங்களா? அது அந்த 15 மினிட்ஸ்ல நீங்க வரைஞ்சிருந்தீங்க இல்லையா அந்த ஃபிளிப் ஜோன் 15 மினிட்ஸ்ல. அது நான் ஒரு ஆக்சுவலா அது ஒரு ஃபிளிப் ஜோனா பார்க்கறத விட அது ஒரு இது ஃபிளிப் ப்ரோ. இம்பேலன்ஸ் இருந்துச்சுங்களா? நான் ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் தான் பார்த்தேன் ஆக்சுவலா அது. ஓகே ஓகே. இது ஃபிளிப். நம்ம ஃபிளிப் கிளாஸ் வரலாம். அது கொஞ்சம் நான் வேற மாதிரி எடுப்பேன்.
ஓகே ஸோ ஓகே ஏன்னா எனக்கு ஃப்ளிப்ன்றது மத்த கேண்டில் அடுத்து முன்னாடி பின்னாடி இருக்கிற கேண்டில் மாதிரி அது ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் மாதிரியே எனக்கு அது ஃபீல் ஆச்சு ஆக்சுவலா சொல்ல போனா. ட்ராப்பு பேஸு ட்ராப் இப்படி இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஃப்ளிப்புக்கு வந்து எதுவுமே கண்ட்ரோல் கிடையாது. ப்ரீமியம் செட் டிஸ்கவுண்ட் எதுவுமே கண்ட்ரோல் கிடையாது. ஓகே லிக்விடிட்டி ஓகே எதுவுமே இது பண்ணாது, ரெஸ்பெக்ட் பண்ணாது. வருவான், எடுப்பான், போயிடுவான் கீழே. ஓகே ஓகே அப்படியே போயிட்டு இது வந்து செஷன்ஸ் வந்து எடுத்து பார்க்கலாம். இது ஏஷியன். லண்டன் வந்து ஓப்பன் ஆகிறது இங்கே ஓப்பன் ஆகுறான். நமக்கு ஆல்ரெடி 2 ஆர்டர் ரன்னிங்கில் இருந்துச்சு. லண்டன் ஓப்பன் ஆனோன்னா அப்படியே ஆப்போசிட் கொண்டு போயிட்டான் மார்க்கெட்டை. புரியுதா ப்ரோ? வேறு டைரெக்ஷன் கொண்டு போயிட்டான். அதனால நம்ம இங்கெல்லாம் என்ட்ரி ஆகிறதுக்கு எனக்கு இங்கே செட்டப் இருந்தனால ஓகே எனக்கு இது ஒர்க் ஆகும்ன்ட்டு நான் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டேன். ஆனால் நம்ம லண்டன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த செட்டப் பார்க்கணும். இங்கே நமக்கு சப்ளை இருக்குது, இது ரெண்டும் மிட்டிகேட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ இது அன்மிட்டிகேட்டட், இது ஒர்க் ஆகும் அப்படின்றது லண்டனுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி அப்போ பிளான் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி வைக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போகிறோம் அப்படின்னா எஸ்எல் வந்து இந்த ஹை, அதாவது இந்த சப்ளையோட ஹை தானே அந்த ஹையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே இப்படி லைட்டாக வச்சுட்டாலும் கூட ஓகே தான். ஸோ அப்போ நம்ம லண்டனில் எடுக்கிறான் என்ட்ரி. அப்போ நமக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக மூவ் ஆகும். ஸோ லண்டன் வந்துட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்கான், அப்படியே ஒரு பெரிய ட்ராப் வந்து நடந்துச்சு. இங்கே உள்ளே வந்தான், இப்படி உள்ளே வந்திருக்கான். இங்கே லிக்விடிட்டி இல்லாமல் மார்க்கெட் எகைன் மேலே போயிருக்கான். இருந்தாலும் லண்டன் மிட்டிகேஷன் ஃபுல்லாக ஒரு ட்ராப் மூமெண்ட். ஒரு பெரிய கேண்டில் மேலே வந்தாலும் பெருசாக ஒரு ட்ராப் மூமெண்ட். இப்போ இந்த டிமாண்டுக்கு போயிருக்கான். ஸோ நியூயார்க் இங்கே வந்து இப்படி கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்கான். ஓகே. ஸோ நமக்கு ரீடேஸ்மெண்ட் வரணும் அப்படின்னாலும் எங்கே வரணும்னு உங்களுக்கு தெரியும். டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு வரணும். இப்போ ஆக்சுவலா இதுவே வந்துட்டு 4 ஹவர்ல இருக்கிற ஃபிளிப் ஜோனை இப்போ மிட்டிகேட் பண்ணிருக்கு இல்லைங்களா டிமாண்ட் ஜோன்ல. ஐ மீன் இப்போ மிட்டிகேட் ஆகி அங்கதான் இது ஃபிளிப் கிடையாதுல்ல ப்ரோ. இல்லையா? இது ஃபிளிப் கிடையாது. ஆனால் டிமாண்டு தான். இது ஃபிளிப் கிடையாது. டிமாண்ட்ன்றனால மார்க்கெட்டை நல்லா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, பட் நம்மளுக்கு இன்னும் அது டிஸ்கவுண்ட் ஏரியா வரணும் இல்லைங்களா? ஆமா, டிஸ்கவுண்ட் ஏரியா வந்தால் தான் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பை வந்து பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ. கிளியரா ப்ரோ? ஹரி ப்ரோ? ப்ரோ இப்போ நீங்க உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல மேல. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ஓகே நம்ம டைரக்ஷன்ல தான் போகுது அப்படின்னா திரும்ப என்ட்ரி கொடுக்கலாமா? நான் வந்து என்னோட ரூல் என்னன்னா, ஒரு 2% நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் நிறுத்திடுவேன். அது எனக்கு ஜாக்பாட் என்ட்ரி இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன். நான் இந்த ஒரு என்ட்ரியில் மட்டுமே 2% நான் ரிஸ்க் எடுத்திருந்தேன். பெரிய இது ஆக்சுவலாக $75 தான் என்னோட லாஸ்ன்றது. ஆனால் ப்ராஃபிட்ன்றது எனக்கு வந்து 2000 சம்திங், $3000 வந்து ப்ராஃபிட் ஒரு என்ட்ரிக்கு. ஓகே. ஸோ நான் வந்து 2 என்ட்ரி இங்கே போட்ட என்ட்ரி தான் பிரேக் ஈவன் ஆயிடுச்சுல. அப்போது நம்ம ரிஸ்க் எடுத்துக்கலாம், ஒரு 2 என்ட்ரியாக ரிஸ்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 75 + 75 150 கிட்ட வந்து நான் போட்டிருந்தேன். ஓகே. ஸோ இது எனக்கு ஜாக்பாட் என்ட்ரியாக இருக்குன்றனால நான் வந்து 2% எடுத்துக்கலான்னு எகைன் 2% நான் டெலீட் பண்ணிட்டு 2% லோட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஓகே. ஆனால் எஸ்எல் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இதுக்கு மேலே தான் வைக்கணும்னு தெரியும். ஸோ கொஞ்சம் கீழே வச்சு நம்ம வந்து லாட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்ட்டு அந்த 2% இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதுலேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் எடுத்துட்டு கீழே போகும்போது எஸ்எல் அடிக்கலை. அப்பாடி எஸ்எல் அடிக்கலான்னு வெயிட் பண்ணும்போது டக்குன்னு ஒரு விக்கு விட்டு அப்படி எஸ்எல் தட்டிட்டு கீழே வந்துட்டான். ஸோ எஸ்எல் நம்ம கரெக்டாக வச்சுருந்தோன்னா எனக்கு இப்போ வந்து இந்த என்ட்ரிக்கு இப்போ இந்த லோ வந்ததுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு $4000 ரன்னிங்கில் இருந்திருக்கும். இப்போ எனக்கு $3000 ரன்னிங்கில் இருந்திருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ நமக்கு இது வந்து மேல இருந்து கீழே இருக்க அந்த 4 ஹவரோட டிமாண்டை எடுக்க தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பிளான் பண்றோம் அப்படின்னா, இப்போ இது 15 மினிட்ல வந்து ஒரு டிமாண்ட் எடுத்து மேல போயிட்டு இருக்குல்ல. ஸோ இதுல எங்க திரும்ப ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 15 மினிட்ல மேலக்கும் கீழக்கும் ஒரு ஃபிப் வரைஞ்சு இதுல நம்ம இன்னொரு என்ட்ரி பிளான் பண்ணலாமா? இங்க ஒரு பிஓஎஸ் கொடுத்துருக்கு. இது பிஓஎஸ். இந்த பிஓஎஸ் எதனால வந்திருக்குன்ற அந்த ரீசனை பார்க்கணும். அப்போ இந்த ஃப்ளிப்னால தான் இந்த பிஓஎஸ் வந்திருக்கு, சும்மா ஒன்றும் வரல. ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் நமக்கு வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஓகே, சப்போர்ட் எடுத்து தான் கீழே வந்திருக்கு அப்படின்றப்போ நம்ம வந்து இது வந்து ஹையாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இங்கே இருக்கிறது வந்து எங்கே சப்ளை இருக்குன்னு பார்க்கணும். இங்கே தான் சப்ளை இருக்குது. ஓகே, இங்கே சப்ளை இருக்குது. ஓகே. வேறு எங்கேயும் சப்ளை இல்லை.
ஸோ டைரக்ஷன்றது சோர்ஸ் நடந்து அடுத்த பிஓஎஸ்க்காக தான் டைரக்ஷன் வந்து வந்துட்டுருக்கான். இப்போ நம்ம ஃப்ளிப்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ ஃப்ளிப்னு கிளாஸ் வரும். ஸோ நோ வெரி. ஓகே அப்போது ப்ரோ 5 மினிட்ஸ்லேயே ஆக்சுவலாக அது ஒரு ஃப்ளிப்பில் விக்கு அடிச்சுட்டு கீழே விழுந்த மாதிரி இருக்கு பாருங்களேன். இதுவா 5 அதான் அது கரெக்டா நியூஸ் அப்போ இந்த மூமெண்ட் அப்ப. ஓகே, இது வந்து டிமாண்டு. இது வந்து நமக்கு சோச்சின் கூட எடுத்துக்கலாம். அப்போ இந்த டிமாண்ட்ல ஒரு ஃபிளிப் என்ட்ரி அந்த பாருங்களேன், அந்த டிராப் பேஸ் இருக்கு பாத்தீங்களா? டிராப் பேஸ் இல்ல ப்ரோ, இதுல ஃபிளிப் இல்ல. இதுல இது எடுக்குறீங்களா? இது ஃபிளிப் கிடையாது. சப்ளைன்னு சொல்லிக்கலாம், ஃபிளிப் கிடையாது. ஸோ ஆனால் மார்க்கெட் வந்து இங்கே தான் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். மார்க்கெட் இங்கே ஆமாம், இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்து தான் கீழே வந்திருக்கான். அப்போது ஒரு செல்லுக்கான ஃபோர்ஸ் வந்து இருக்குது. இப்போ மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா? அப்போது இதை எடுத்துடலாம். ஓவராலாக நமக்கு இருக்கக்கூடிய சப்ளைன்றது இது ஒன்று இருக்குது. அப்போது இது மிட்டிகேட் ஆகிட்டு வந்திருக்குல்ல இந்த இடம் 5 மினிட்ல. அதை போய் ஒன்ஸ் போய் பார்த்துடலாம். இதை போய் பார்க்கும்போது ஒரு ஷார்ப்பாக ஒரு அப்பு டவுனு, இன்கேஸ் இங்கே சம்வேர் ஒரு சப்ளை இருக்குன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அப்போது இதுதான் ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே சப்ளை இல்லாதப்போ இது ஹண்ட் ஆகும். அப்போது நமக்கு இங்கே தான் நெக்ஸ்ட் என்ட்ரி இருக்குது. இங்கேருந்து நம்ம செல் பண்ணலாம். ஆனால் ஒரு டிமாண்ட் கண்ட்ரோலில் வரான். ஏன்னா டிமாண்ட்ன்றது 15 மினிட்ஸ், சாரி 1 ஹவர். டிமாண்ட்ன்றது 1 ஹவர். நம்ம உள்ளே போய் எடுக்கிறது 5 மினிட்ல போயிட்டு ஒரு சப்ளைவை நம்ம எடுக்கிறோம். சாரி 15 மினிட்ஸில் போயிட்டு ஒரு சப்ளைவை நம்ம எடுக்கிறோம். அப்படின்றப்போ 1 ஹவருக்கு தான் பவர் ஜாஸ்தி. இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுத்தாலும் ஒரு அடி இப்படி அடிச்சுட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த இடத்துல பார்த்து என்ட்ரு ஆகணும். ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போகணும். ஆமாம், ஒரு கன்ஃபர்மேஷன் அப்புறமா செஷன்ஸில் என்ட்ரு ஆகிற மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? அப்போது 5 மினிட்ல நமக்கு 1 மினிட்ல இந்த இடத்துல சோச் அண்ட் பிவைஸ் வந்து கொடுக்குது. அப்படின்னா மார்க்கெட் இந்த இதை கண்ட்ரோல் எடுக்காமல் இப்படி வரான்னா இந்த சப்ளைவை ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிக்குவான் இந்த டிமாண்டுக்கு கண்ட்ரோல் எடுக்க. இந்த டிமாண்ட் அதுக்கப்புறம் ஒர்க் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஒர்க் ஆகாமல் கீழே போனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கீழே வரணும் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டிமாண்டுக்கு வரணும், ஃபர்ஸ்ட் டிமாண்டுக்கு. ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் பூம் ஆகும் ஃபுல்லாக. ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்கான், நம்ம ரீஃபண்ட்மெண்ட்டு எடுத்திருக்கோம். ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு என்ன நடந்திருக்கு, ஒரு லோ ஹிட் ஆயிருக்கு, இப்படி அடித்து ஒரு கன்சால்டேஷனாக கொண்டு போகிறான். அப்புறமா ஒரு லோ எடுத்து அப்புறம் மறுபடியும் மேலே போயிட்டுருக்கான். ஸோ இந்த ஹைன்றது இங்கே ஹிட்டு, மார்க்கெட் இங்கேருந்து தான் புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்கான். ஸோ இந்த எண்டே பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் இருக்குது. இங்கே ஒரு சின்ன கன்சல்டேஷன் போட்டு இங்கே கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கான். இங்கே கம்ப்ரெஸ் பண்ணி டப்புன்னு ஒரு எக்ஸ்பென்ஷனல் மூவ் இங்கே கொடுத்துருக்கான். எக்ஸ்பென்ஷனல் மூவ் மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் போயிருக்கு. அந்த கன்சல்டேஷன் எல்லாமே இம்பேலன்ஸ் வந்து இல்லை, எல்லாமே மிட்டிகேட்டட். அப்போது இங்கே இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு கன்சல்டேஷன் அப்படின்றது இங்கே நடந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல நமக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னா இதுதான் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த சினாரியோவில் இந்த இடத்துல டிமாண்ட் இல்லை அப்படின்றப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ ஸ்லிப் ஆகும். புரியுதா? இந்த லோ வந்து ஸ்லிப் ஆகும். இது வந்து நமக்கு லிக்விடிட்டியாக எடுப்பான். ஸோ லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருந்து பை வந்து போவான். ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து நம்ம ஒரு என்ட்ரி வந்து போயிருக்கோம். நேற்று டைரக்ட் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் என்ட்ரி சொன்னோன்னா, ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கான், டைரக்ட் என்ட்ரி ஒர்க் ஆகிருக்கான். புரியுதா? அது அந்த டைரக்ட் என்ட்ரி தான் ப்ரோ என்னால் இப்போ விஷுவலைஸ் பண்ண முடியல. நீங்கள் 5 மினிட்ஸ் வரைக்கும் போயிட்டு அது கன்ஃபர்மேஷன் எடுத்தீங்க இல்லைங்களா? லைக் கன்ஃபர்மேஷன் ரிஃபைன் பண்ணீங்க இல்லைங்களா? ரிஃபைன்மெண்ட் பண்ணீங்களா? ஆமாம். பட் நம்ம ரிஃபைன்மெண்ட் 5 மினிட்ஸ் வரைக்கும் போகணுங்களா இல்லை நம்ம? ஓகே, 15 மினிட்ஸோட சப்ளைனா 5 மினிட் ரிஃபைன்மெண்ட். அப்போ நம்ம டைரக்ட் என்ட்ரி போடணும்னா ரிஃபைன்மெண்ட்டில் டைரக்ட் என்ட்ரி போடணும். அது உங்களுக்கு ட்ரைனிங்கில் இது நான் சொல்லுவேன். இதுதான் நீங்கள் பண்ணிட்டு வரணும். ஓகே, நீங்கள் இப்போது ரீஃபைன்மெண்ட்டில் நீங்கள் டைரெக்டாக என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா எஸ்எல் வந்து எங்கே வைப்பீங்க ப்ரோ? இங்கே வைப்பீங்களா? இல்லை அது கீழே தான் வைப்பேன். கீழே இங்கே எங்கேயாவது இந்த இடத்துல நம்ம வைப்போம். ஆமாம். ஓகேங்களா? இப்படி வைக்கிறோன்றப்போ உங்களுக்கு மேனிப்புலேஷன்றது உங்களோட என்ட்ரிக்குள்ளே தான் நடக்கும்.
ஓகே. என்ட்ரி எஸ்எல் அடிச்சு நடக்காது. இதுக்குள்ளேயே எல்லாம் நடந்து முடிச்சு கீழே போயிடுவான். அதனால தான் உங்களுக்கு டைரக்ட் என்ட்ரின்றதுக்கு ஒரு நீங்கள் அதை பண்ணணும். பண்ணி நீங்கள் எப்படி அதை பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ டைரக்ட் என்ட்ரி போனாலும் நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான். 1:12ன்றது நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ இது டைரக்ட் என்ட்ரி மார்க்கெட் சூப்பராக போயிட்டு இருக்கு. கன்ஃபர்மேஷனும் நமக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்கு. நம்ம கொஞ்சம் பேராசப்பட்டுட்டோம். அதனால எஸ்எல் வந்து அடிச்சிருச்சு. ஓகே 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 ப்ரோ. அண்டர்ஸ்டாண்டா? புரியுது ப்ரோ, புரியுது ப்ரோ. ஹரி ப்ரோ ப்ரோ இப்போ நம்ம இப்போ நம்ம பார்த்த கோல்டு சார்ட்லயே ம் அந்த டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்குல்ல, நீங்க என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல இந்த நியூஸ் அப்போ ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்திருக்கு கேண்டில் நியூஸ். ஆமாம் ப்ரோ சொல்லுங்கள். அதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம்னா அந்த கேண்டிலோட சைஸ்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன கேண்டிலாக தான் இருக்கு. ஸோ அப்படின்னும் போது இப்போ இந்த 15 மினிட்ல இல்லாட்டி 1 ஹவர்ல சப்போர்ட் எடுத்துட்டு மேல போனதும் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுற மாதிரி தான் காமிக்குது. இதுவா? ஸோ ஆமா ஆமாம் ப்ரோ. இப்போ நான் அந்த ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் வரையும் போது ஒரு ஃபிப்ல 50 கிட்ட இன்னொன்னு கிடைக்குது. ஓகே. அந்த 0.5 அந்த 50% கிட்ட அது ஒன்று கிடைக்குது. ஸோ இது சப்ளையை எடுக்க டிமாண்ட் எடுக்க கீழே போகும் அப்படின்ட்டு நான் இதுல ஒரு என்ட்ரி கொடுக்கலாமா? இது ரீட்ரேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இப்படி போயிட்டு வருவானா அப்படின்ட்டா? இப்போ ஒன்று எடுத்துட்டு அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்குமாச்சும் போவானா? இந்த 3334 3334 அது வரைக்கும் திரும்ப வருவான் அப்படின்ட்டு நான் இதுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கலாமா செல்லு? இதுல கண்ட்ரோல் எடுத்து இந்த லோ ஹிட் பண்றதுக்கு செல் கொடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? ஆமா. இதுல கண்ட்ரோல் எடுத்து வருது அப்படின்னா இதுல நம்ம செல் பண்ணலாம். ஆனா இங்க தான் நம்ம டிபி எக்ஸிட் பண்ணணும். ஓகே ஏன்னா ப்ரீவியஸ் லோ வரைக்கும் போகக்கூடாது. ஏன்னா இங்கே ஒரு சான்ஸ் இருக்குல்ல. அது 1 மினிட்டா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இங்கேயும் சான்சஸ் இருக்கு. அப்படின்றப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் எக்ஸிட் ஆகுறது பெட்டர். ஸோ இன்னைக்கு அந்த கிளாஸ் தான் பார்க்க போறோம். இது என்ன ட்ரேடு, இப்போ நம்ம பண்ற ட்ரேடுன்றது என்ன ட்ரேடுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, என்ன ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ 15 மினிட்ஸ் நீங்க எடுத்தீங்க. இதில் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? 15 மினிட்ஸ் தானே. இப்போ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா? இல்லை. அப்போது 5 மினிட்ல தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். நமக்கு கன்ஃபர்மேஷன்றது இந்த லோவில் கொடுக்குது அப்படின்னாலும் நமக்கு கொடுத்துட்டு அப்படியே டச் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடையாது. அப்படி இன்கேஸ் இப்படி வந்து மைண்ட் விட்டால் இது அப்படி சோச் பண்ணிட்டு உடனே போனால் நம்ம ஏதாவது ஒரு சப்ளைல எடுத்து, இப்போ இதுவே சப்ளைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம வந்து டேரெக்டாக செல் வந்து பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் பண்ணலாம். ஸோ இந்த என்ட்ரி ஒரு 1:2 or 3 வரும். இந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனா ஏற்கனவே இப்ப ரிவர்ஸ் ஆயிருக்க இந்த டிமாண்டை பிரேக் பண்ணிட்டு பழைய அந்த 4 ஹவர்க்குரிய டிமாண்டுக்கு போற சான்ஸ் கம்மியா? ரிவர்ஸ் ஆயிருமா? புரியல ப்ரோ, என்ன சொல்றீங்க? 4 ஹவர் இந்த டிமாண்டை பிரேக் பண்ணுன்றீங்களா? இத பிரேக் பண்ணிட்டு இன்னும் கீழே போவானான்னு கேக்குறேன். அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்றதுக்காக? ஹோல்ட் பண்ணலாம் ப்ரோ. இதை ஹோல்ட் பண்ணணும். இப்போ நம்ம இங்க என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படின்னா ஹோல்டு பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நம்ம ஹோல்டு பண்றதுல தான் அந்த ட்ரேடிங் வந்து இருக்கு. இது வந்து இன்கேஸ் வந்து டிசிஷனல் கிளாஸ்லாம் பார்த்துட்டோம்ல. இப்போ இன்கேஸ் வந்து இது டிசிஷனலா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த லோல டிபி எக்ஸிட் பண்ணியிருக்கணும். இது டிசிஷன் கிடையாது. இது வந்து ஒரு ஃபிளிப்பும் எக்ஸ்ட்ரீமும், அதாவது எக்ஸ்ட்ரீமை விட ஃபிளிப்புக்கு பவர் ஜாஸ்தி. அதனால தான் ஃபிளிப்புன்றதுக்கு மட்டும் தனியாக ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். ஸோ ஃபிளிப்புன்றது பவர் ஜாஸ்தி. அப்போது நம்ம தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் கீழே வரைக்கும். ஸோ போகிற வழியில் இந்த மாதிரிலாம் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து பயப்படக்கூடாது. அப்படியே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எஸ்எல் வந்து இந்த இடத்துக்கு மேலே வரோம் அப்படின்னா நம்ம பிரேக் ஈவன் பண்ணியிருப்போம். இன்னைக்கு பிரேக் ஈவன் பண்ணுறத சொல்லிடுறேன் எப்படின்ட்டு. ஸோ ஒன்று பிரேக் ஈவனாக இருக்கணும், இன்னொன்று ப்ராஃபிட்டாக இருக்கணும். எஸ்எல்லாக இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்டா? புரியுது ப்ரோ. அதான் இப்போ இந்த ரிவர்ஸ் ஆயிருக்கனால நம்ம, ஏன்னா நான் என்ட்ரி கொடுத்து வச்சிருந்தேன் 0.1ல கம்மி லாட்டு தான். அதான் ஹோல்டு பண்ணலாமா இல்ல எக்ஸிட் ஆயிரலாமான்னு ஒரு பயம், அதுக்கு தான். ஓகே ப்ரோ. நானே நீங்க அங்க மேல போட்டிருக்கீங்களே ஒரு 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 ஆர்டர், செல் ஆர்டர், இதுவா? அதுதான் நான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலா இன்னைக்கு. பட் அது நடக்கல. ஓகே ப்ரோ. நானும் அதான் வந்து பார்த்தேன். அதுக்குள்ள ஃப்ளிப்பு வந்து ஆக்சுவலாக நேற்று நான் அதை பார்க்கல. இல்லைனா நான் இது கொடுத்துருக்கவே மாட்டேன். இங்கே தான் போகணும்
அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இதுதான் வந்து பவர் கொஞ்சம் அதிகம். ஆமா ப்ரோ. அதுதான் சரி, அந்த நல்லாவே எக்ஸ்ட்ரீம் போகும் கண்டிப்பா. ம் அதுலேருந்து சரி ஒரு கன்ஃபர்மேஷன் 5 மினிட்ஸ்ல பார்த்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்க பார்த்தேன் ஆக்சுவலி. ஓகே ப்ரோ. சரி, கீழே எல்லாமே மேனிபுலேட் ஆயிட்டு இருக்கு, நம்ம மேலே வரட்டும் வெயிட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஓகே ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, கிளாஸ் பார்த்துடலாம். நேற்று வந்து நம்ம ஓகே. கன்ஃபர்மேஷன் பார்த்தனால இன்னைக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் கிளாஸ். ஓகேங்களா? ஓகே கோல்டில் பாருங்கள், அடிச்சிட்டா பாருங்க ஃபுல்லாக. ஸோ இங்கே வந்து ஆஹா ப்ரோ இங்கே என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னு சொன்னீங்களா என்ன? ஆமா ப்ரோ போட்டேன். அப்புறம் நீங்க ஹோல்டு பண்ண சொன்னீங்க, ஆனாலும் மனசு கேட்காம எக்ஸிட் ஆயிட்டேன். இந்த பெரிய கேண்டிலுக்கு முன்னாடி தான் ஆனேன். ஓகே ஓகே. ஏன் ப்ரோ மனசு கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு? இப்போ அது பாருங்க, டிமாண்ட் கிரீன் நம்ம ப்ராஃபிட் கிரீன்ல இருந்து ரெட்டுக்கு மாறுறது மனசு ஏத்துக்க மாட்டேங்குது ப்ரோ. அப்படி இருந்தால் பிஸ்னஸ் பண்ண முடியாது ப்ரோ. வெயிட் பண்ணணும். ஆஹா, நல்லா விழுகிறானே. ஆமாம் ப்ரோ. டிபி நான் சொன்ன டிபி போவான், ஒரு ஓகே 50%ஆவது போவான். ஓகே அந்த ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும் ப்ரோ. அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுக்கணும் உங்களுக்குலாம். ஏன்னா க்ளோஸ் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஓகே ஓகேங்களா? இது பட் வந்து ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு இதுல என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு bro. ஓகே ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக என்ன கிளாஸ் முடிக்கல, பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், டிமாண்ட் வந்து பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ 15 மினிட்ஸில் பாடி க்ளோஸ் பண்ணிட்டான்னா அப்போ 1 மினிட்லலாம் பாடி க்ளோஸ் ஆகிருக்கும். அவ்வளோதான், டிமாண்ட் ஃபெயிலியர். இப்போ இதை யூஸ் பண்ணலாம், இந்த சப்ளை. இப்போ இது ஒர்க் ஆகும் ப்ரோ. ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு? சப்ளை மிட்டிகேட்டட், கண்ட்ரோல்டு, சப்ளை கிரியேட்டட். இப்படி வச்சுக்கலாம். சப்ளை மிட்டிகேட் கண்ட்ரோல் எடுத்து இன்னொரு சப்ளை கிரியேட் பண்ணியிருக்கு. ஃப்ளிப்பும் வந்து கன்ஃபார்ம். ஃப்ளிப்புன்றது 1 ஹவரில் இருக்கான். ஓகே, ஃப்ளிப்பு வந்து கண்ட்ரோல்டு தான். இன்னும் நமக்கு பாடி க்ளோஸ் பண்ணல. பாடி க்ளோஸ் பண்ணால் நான் இப்போ எடுத்துருக்கிற சப்ளைன்றது ஃப்ளிப்போட ரீஃபைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சப்ளைவே எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த சப்ளைவே எடுத்துகிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். இன்கேஸ் இப்போ இந்த இடத்துல நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், இதில் ரெக்கவர் பண்ணலாம். ஓகே ஃப்ளிப் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும் உங்களுக்கு. ஓகே ஹோம்வொர்க் வந்து என்ன பண்ணணும் ப்ரோ? ஹோம்ஒர்க் நேற்று பார்த்த கிளாஸையும் இன்றைக்கி பார்த்த கிளாஸையும் அப்படி பண்ணி எடுத்துருவாங்க ப்ரோ. 2 சோர்ஸ் கொடுத்துருக்கான்றத பாருங்கள். அப்புறம் நேற்று என்ன பார்த்தோம்? கன்ஃபர்மேஷன் பார்த்தோமா? எக்ஸ்ட்ரீம் ரீஃபைன்மெண்ட்ஸ், அக்ரெசிவ் என்ட்ரி, கன்ஃபர்மேஷன் என்ட்ரி, ரீஃபைன்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன், இதெல்லாமே பார்த்துருக்கோம். வீடியோ பாருங்கள். உங்களுக்கு 5 days 6 days வந்து டைம் இருக்குது. நல்லா வந்து பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இன்னொரு விஷயம், கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நிறைய என்ட்ரி மிஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு என்ட்ரி கிடைச்சாலும் ஜாக்பாட் என்ட்ரியாக இருக்கும். ஸோ ஓகே ப்ரோ, டைரக்ட் என்ட்ரியும் வந்து பாருங்கள். டைரக்ட் என்ட்ரி போயிருந்தால் என்ன இருக்கும் அதையும் வந்து பாருங்கள். கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போயிருந்தால் என்ன இருக்குன்றதையும் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துங்க உங்கள் நாலேஜுக்காக. புரியுதா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. கிளாஸ் ஓகேவா? புரியுதா நடத்துறது? புரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ. கிளாஸ் முடிச்சிட்டு நான் இதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் எமோஷனை தான் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். ஆமாம் ப்ரோ. நீங்கள் உங்களுக்கு நான் வந்து கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்என்எஸில் நான் 2 அக்கௌண்ட் தரேன். உங்களுக்கு ஒன்று தரேன், உங்கள் 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒன்று தரேன். ஓகேங்களா? அதில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற ரிஸ்க்கை தாண்டி எடுக்கக்கூடாது. நான் சொல்கிற ரிஸ்க்குக்கு கம்மியாக எடுத்தாலும் ஓகே தான், பெட்டர் தான். ரிஸ்க்கை தாண்டி அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்புறம் நான் ரூல்ஸ் எல்லாம் தருவேன். அந்த ரூல்ஸ் படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் வந்து எனக்கு ட்ரேடு இந்த வீக் ஃபுல்லாக பண்ணுற ட்ரேடை எனக்கு சார்ட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுக்கும்போது நான் கூட ஒன்ஸ் போய் உங்களோட ட்ரேடிங் இதை போய் பார்த்துப்பேன். அந்த அக்கௌண்ட்டை என்ன பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ நான் எக்ஸ்என்எஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசிகிட்டு இருக்கேன், அலாட் கொடுக்குற மாதிரி. நீங்கள் அதிகமான ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு அலாட் வரும். இல்லைனா உங்களோட அந்த போர்ட்ஃபோலியோ இருக்கும்ல, அதில் போனீங்கன்னா எந்தெந்த ட்ரேடுக்கு அதிகமான ரிஸ்க் எடுத்துருக்கீங்க அப்படின்றத ஈஸியாக பார்த்துக்கலாம். அதை பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி. டிபின்னு கொடுத்துட்டிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு ஹிட் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் ப்ளூவில் இருக்குது, ரெட்டில் இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. என்ட்ரி போட்டிங்கன்னா மொபைலை தூக்கி பேக்கெட்டில் போட்டுருங்க. அதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஒன்று எஸ்எல் அந்த பிரேக் இவன் பண்ணுற வரைக்கும் உட்காருங்க. பிரேக் இவன் கொடுத்துட்டதுக்கப்புறம் பிரேக் இவன் பண்ணிவிட்டு கிளம்பிடுங்க. அவ்வளோதான், டிபி கொடுக்கும். இப்போ இது வந்து என்ன இருக்குது, இப்போ நான் இது கொஞ்சமாக
ரெட்ல போயிட்டு இருக்கு மனசு அப்படின்னு வலிக்குது ப்ரோ இதெல்லாம் பார்த்தா. கீழ போய்க்கிட்டே இருக்கு. அதான் ப்ரோ. இப்போ இந்த இடத்துல வந்து ரெட்ல போகுதுன்னு நான் க்ளோஸ் பண்ணா, இது நான் எஸ்எல் மேல வச்சிருக்கேன். ரெட்ல போகுதுன்னு க்ளோஸ் பண்ணா, என்னோட $3000 நான் இங்க லாஸ் பண்ணிருவேன். சின்ன எஸ்எல்ல நான் வெளிய வந்துருவேன். ஆனா ப்ராஃபிட்ன்றது $3000 $6000 ப்ராஃபிட். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டான் டிபிக்கு. இப்போ கூட நம்ம எக்ஸிட் ஆனாலும் ப்ராஃபிட் தான், பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ அந்த மைண்ட் செட் இருக்கணும் ப்ரோ. ட்ரேடிங்ன்றது ட்ரேடிங்க்கும் கிடையாது, உங்களுக்கும் உங்கள் மைண்ட் செட்டுக்கும் தான் அங்கே வந்து காம்படிஷன். நீங்கள தான் பீட் பண்ணணும், நீங்கள் வந்து உங்களை பீட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து எஸ்எம்சி நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் ஒர்க் ஆகலை, சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் ஒர்க் ஆகலைன்ட்டு தூக்கி போட்டுறக்கூடாது. கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி என்னன்றதை பார்க்கணும், ஸ்ட்ரக்சரை வந்து ரீட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல எஸ்எல் வாங்கிருச்சு, என்னடாதுன்ட்டு நான் இப்போ அப்செட் ஆகி உட்காரக்கூடாது. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு இப்போ போய் பார்த்தா நான் எஸ்எல் தப்பாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்போ அடுத்த டைம் எஸ்எல் வந்து கரெக்டாக வைக்கணும். அப்போ நான் என்ட்ரி போயிருக்கிறது கரெக்டாக தான் என்ட்ரி போயிருக்கேன். எஸ்எல் தான் முன்ன விட எஸ்டர்டே விட டுடே வந்து நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். அப்போ எஸ்எல் நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். அப்போ நான் அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. மார்க்கெட் கண்டிப்பாக எல்லா டைமும் ரைட் வேல தான் போகும். மார்க்கெட் எப்பயுமே கரெக்டான வழியில் தான் போகும், எப்பயுமே கோணமானலாம் போகாது. ஓகேங்களா? கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம போய் தப்பாக முடிவு எடுக்கிறது, நம்ம பார்க்குற அந்த அந்த இது வந்து தப்பாக இருக்கும். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு 4 மந்த்னு சொல்கிறேன், அது 6 மந்த்தாக கூட ஆகலாம், உங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து. புரியுது ப்ரோ. ஓகேங்களா? 1 மந்த் கூட ஆகலாம், 10 days கூட ஆகலாம். ஸோ ஆவரேஜாக 4 மந்த் நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சப்போர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இல்ல ஷூர் ப்ரோ. நல்லா போயிட்டு இருக்கு, இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, நெக்ஸ்ட் கிளாஸ். Thank you bro, thank you so much. Thank you bro. Okay bro, good night. Good night.